அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜிஎஸ் கொஸ்டின் சீரியஸ் 5 வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹரப்பா தளத்தின் அகழ்வாராய்ச்சியாளர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஹூ இஸ் த எக்ஸ்கவேட்டர் ஆஃப் ஹரப்பா சைட். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? தயாராம் சாஹினி அப்படிங்கிறவங்க தான் வந்து அகழாய்வு வந்து செஞ்சுருந்துருப்பாங்க. நான் அப்படியே சைடில் வந்து நான் கொடுத்துருந்துருக்கேன். இதையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். இந்த ஹரப்பா அப்படிங்கிறது தயாராம் சாஹினி. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே நம்ம அதுதான் பார்த்தோம். அதனோட இயர் வந்து 1921. சரிங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த இடத்துல பாருங்களேன், ஹரே அப்படின்னு இருக்கா, அதாவது ஹரா அப்படின்னு இருக்கு. ஹரே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரே ராம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இது வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரிங்களா? அதுக்கடுத்து ரெண்டாவது பாருங்க, மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது ஆர்டி பானர்ஜி அப்படிங்கிறவங்க வந்து அகழாய்வு பண்ணியிருந்திருப்பாங்க 1922. இங்கே மொஹம் அப்படின்னு இருக்கா, மொஹம் வந்து எதில் இருக்கும்? பேனரில் வந்து இருக்கும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மொஹஞ்சதாரோவை தான் என்னன்னு சொல்லுவாங்க? இருந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம புத்தகத்திலே படிச்சிருந்திருப்போம். அதுக்கடுத்து மூன்றாவது பாருங்க, சுட்காஜென்டோர் அப்படிங்கிறது ஸ்டெயின் அப்படிங்கிறவங்க அகழாய்வு பண்ணியிருந்திருப்பாங்க 1929. சரிங்களா? இந்த ஸ்டெயின் அப்படிங்கிறது செயின் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. செயினை வந்து சுடுறது, அதாவது திருடுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த செயின் செய்யறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த தங்கத்தெல்லாம் வந்து உருக்கி சுட்டு அதுக்கப்புறம் தானே செய்வாங்க. இது ரெண்டுல எது உங்களுக்கு ஞாபகம் வருதோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாமே கீவேர்ட் தான். அடுத்து சங்குதாரோ அப்படிங்கிறது என்ஜி மஜும்தார் அப்படிங்கிறவரால் அகழாய்வு பண்ணப்பட்டிருக்கும் 1931. சரிங்களா? அடுத்து அம்ரியும் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜி மஜும்தார் அப்படிங்கிறவங்க தான் 1935. இந்த இடத்துல பாருங்களேன், சங்கு தாரோ, இந்த இடத்துல தார் அப்படின்ட்டு சொல்லிட்டு வருதா? இந்த இடத்துலையும் பாருங்க, மஜும்தாருக்கும் தார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதே மாதிரி இந்த மொஹஞ்சதாரோலையும் இதே மாதிரி வருது இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம தான் அதுக்கு ஷார்ட்கட் என்ன, மொஹம் அப்படிங்கிறது தான் நம்ம வச்சுருந்தோம். சரியா? கீவேர்டு அது வந்து மறக்கவே மறக்காது. சரிங்களா? அடுத்து இந்த அம்ரி, இந்த அம்ரியில் அம் அப்படின்னு இருக்கா, இந்த இடத்துல ஜம் ஜியூஎம் அப்படிங்கிறது ஜம்முன்னு இருக்கு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே அம்மு ஜேயூஎம் வந்து அதே ஒரு சேம் ராக மாதிரி இருக்கா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் ஒரு கீவேர்டு தான். ஆனால் நம்ம கேட்டால் நம்மளுக்கு வந்து வராது. ஆனால் கொஷின் பேப்பர் பார்த்தா உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஞாபகம் வந்துடும். சரியா? அடுத்து காளிபங்கன் அப்படிங்கிறது கோஸ் அப்படிங்கிறவங்க வந்து அகழாய்வு பண்ணியிருந்திருப்பாங்க 1953. அதுக்கப்புறம் பிபி லால் அப்படிங்கிறவங்களும் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது 1970. இந்த காலகட்டத்தில் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த காளி அப்படின்னு இருக்கா, இங்கே வந்து கோஸ்ட்னு இருக்கா, அதை கோஸ்ட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஸ்ட் வந்துச்சு அப்படின்னா எல்லாருமே நம்ம காளி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து லோத்தல். லோத்தல் அப்படிங்கிறது எஸ்ஆர் ராவோ அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? அகழாய்வு வந்து பண்ணியிருந்திருப்பாங்க 1953. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த தள்ளுறது, சரிங்களா? தள்ளணும் அப்படின்னா முன்னாடியோ பின்னாடியோ ஏதோ வந்து வண்டி போகும் இல்லையா? அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க? இதராவோ, அதாவது தமிழ் தெரியாதவன் என்ன பண்ணுவான்? வாங்க வரலாம் வாங்க வரலாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி ராவோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆவோன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஹிந்தியில் சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சுர்கோட்டா அப்படிங்கிறது ஜேபி ஜோஷி அப்படிங்கிறவங்க வந்து அகழாய்வு பண்ணியிருந்திருப்பாங்க 1964. சரிங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ ஜோஷி அப்படிங்கிறது ஜோசியம் பார்க்கறது இல்லை ஜோக்கு சொல்றது, இது ரெண்டுல ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜோசியம் அப்படின்னு கூட கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். சரியா? ஏன்னா ஜோஷி அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த ஜோசியம் பார்க்கறது சில பேர்த்துக்கு என்ன ஆகும்? சுருன்னு கோவம் வந்துடும். ஏன்னா அதில் பல உண்மைகள் இருக்கும், பல பொய்கள் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கடுத்து பனாவலி தோலாவிரா, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் பிஸ்ட் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருந்துருப்பாங்க 1974. அதுக்கடுத்து 1985. சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பனானால வந்து பிஸ்கட் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பனானால பிஸ்கட் தயாரிக்கிறாங்க அப்படின்னா என்னது? தோலை வந்து உரிச்சு தானே ஆகணும். தோல் எடுத்துட்டு தானேங்க ஏதோ ஒரு பிஸ்கட்டு ஏதோ ஒன்று தயாரிப்பாங்க. அப்போ அந்த பிஸ்ட் அப்படிங்கிறது பிஸ்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பனானா பிஸ்கட். சரியா? அப்போ பனானா, அதுக்கடுத்து தோலாவிரா, அந்த தோல் வந்து உரிக்கிறது தோலாவிரா, அதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மிட்டாதல் அப்படிங்கிறது மிட்டாய் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது யார் வந்து அகழாய்வு பண்ணியிருந்திருப்பாங்க? சூரஜ் பான் அப்படிங்கிறவங்க அகழாய்வு வந்து பண்ணியிருந்திருப்பாங்க 1968. இதை எப்படி இது கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மிட்டாய் அப்படிங்கிறது எதுக்கு கொடுப்பாங்க? ஏதோ பிறந்த நாள் அன்னைக்கு தானே கொடுப்பாங்க, பர்த்டே அன்னைக்கு கொடுப்பாங்க. இந்த பான் அப்படிங்கிறது என்னது?
ஒரு சில பேர் நம்ம ஸ்டேட்டஸில் பார்த்துருப்போம், ஹாப்பி பாண்டேன்னு வைப்பாங்க. அதாவது BORN இருக்கு இல்லையா, ஹாப்பி பாண்டே அப்படின்னு. அப்போ இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஒரே சவுண்ட் இருக்கிறதுனால. சரியா, இதை திருப்பி ஒரு டைம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அடுத்து இந்த சிந்து சமவெளி நாகரிக எல்லைகள், சரிங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதில் நான் எழுதுகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அதாவது நியூஸ் அப்படிங்கிறது நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து. இதில் ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஷார்ட்டான ஆளுங்க சட்டுன்னு குளிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஷார்ட்டான ஆளுங்க அப்படிங்கிறது இது எல்லாமே வரிசையாக அப்படியே வரும். சரியா, ஷார்ட்டான அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்டுகை. சரியா, அந்த நியூஸ் அப்படிங்கிறது போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு போட்டுட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணணும். சரியா, அதுக்கடுத்து ஆளுங்க அப்படிங்கிறதுக்கு ஆலம்கீர்பூர் அப்படிங்கிறது வரும். அதுக்கடுத்து சட்டுன்னு அப்படிங்கிறதுக்கு சட்கா ஜென்டர் அப்படிங்கிற பகுதி வரும். அடுத்து குளிச்சிருவாங்க, குளிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது, பாத்து, அது தாய்மதாபாத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இது வந்து சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் தான். இதை திருப்பி 2-3 டைம் நீங்களே சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஞாபகம் வந்துடும். சரியா, அடுத்த கேள்வி போகலாம். ஏஎஸ்ஐயின் முதல் சர்வேயர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஆஃப் த ஏஎஸ்ஐ. அதாவது ஏஎஸ்ஐனா என்னது, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. இது எப்போ வந்து தோற்றுவிச்சாங்க, 1861 வந்து தோற்றுவிச்சிருந்திருப்பாங்க. இதில் முதல் சர்வேயர்னாலும் இல்லை இதை வந்து ஃபவுண்டர்னாலும் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறது தான் நீங்கள் குறிக்கணும். சரியா, இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கலாச்சார அமைச்சகம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடியது தான் இந்த ஏஎஸ்ஐ அப்படிங்கிறது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த நம்மளோட இந்திய வரலாற்றில் இருக்கக்கூடிய அந்த சின்னங்கள், அதுக்கடுத்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கிறது, இல்லை அங்கே வந்து அகழ்வாராய்ச்சி மேற்கொள்றது, இது எல்லாமே அவங்களோட பணிகளாக வந்திருக்கு. சரியா, இதனோட தலைமையிடத்தை பொறுத்த வரைக்கும் நியூ டெல்லியில் இதனோட தலைமையிடம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். சரி, ஓகே, நம்ம இந்தியா லெவலில் பார்த்தாச்சு. தமிழ்நாடு லெவலில் ஏதாவது இருக்கா அப்படின்னா இருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. இது எப்போ வந்து தொடங்கினாங்க அப்படின்னா 1961 வந்து தொடங்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் பாருங்க. 1861, இது 1961. சரியா, இதனோட தலைமை எங்க இருக்கு, சென்னையில திருவிக நகர்ல வந்து இருக்கு. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கணும். அடுத்து இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொன்மை, சரிங்களா, பழமையான இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கடுத்து மொழிகளா இருக்கட்டும், பண்பாடா இருக்கட்டும், அதுக்கடுத்து கலை வரலாறு, இது எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கணும், அகழ்வாராய்ச்சி மேற்கொள்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி அப்படிங்கிறவங்க பண்ணிட்டு வராங்க. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது கேள்வி பாருங்க. குப்த வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. யார் வந்து நிறுவியிருப்பா, ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவங்க நிறுவியிருப்பாங்க. சரியா, இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு அரசரை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துடலாம். இப்போதைக்கு அந்த காலவரிசையை மட்டும் பார்த்துடலாம். அதாவது எந்த அரசருக்கு அப்புறம் எந்த அரசர் வருவார், அவருக்கு ஒரு முக்கியமான ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, சும்மா ஷார்ட்டாக வந்து எழுதியிருக்கேன், இதை மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாரு, குப்த வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறாரு. அவரோட மகனான கடோத்கஜர் அதுக்கடுத்து வந்து அரியணை வந்து ஏறுறாரு. இவங்க 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்தை வந்து சூட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது முக்கியம். சரியா, அடுத்து இவங்களுக்கு அப்புறம் சந்திரகுப்தர் 1, அதாவது முதலாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறவங்க வராங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா திருமண உறவு மூலியமா அவங்களோட அந்த அரசை வந்து விரிவாக்கம் செய்யறாங்க. லிச்சாவி அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து மணந்து, அதாவது அவங்க ஒரு கனச்சங்கம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் இந்த லிச்சாவி அப்படிங்கிற ஒரு பெண்ணு. அவங்கள வந்து திருமணம் செஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களோட அரசை வந்து விரிவுபடுத்திக்கிறாங்க. ஓகேவா, அடுத்து இவங்களுக்கு அப்புறம் சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறவர் வராரு. இந்த சமுத்திரகுப்தர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இவரை பத்தி நம்ம தனியாவே வந்து வீடியோ போடலாம். அந்த அளவுக்கு வந்து இவரோட ஹிஸ்டரி அப்படிங்கிறது இருக்கும். சரியா, இவரை இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு விஎஸ் ஸ்மித் அப்படிங்கிறவர் புகழாரம் வந்து சூட்டியிருந்திருப்பாரு. நம்ம புத்தகத்திலேயே கொடுத்துருந்துருப்பாங்க. இவங்களுக்கு அப்புறமா சந்திரகுப்தர் 2 வந்து வருவாங்க. அதாவது 2ஆம் சந்திரகுப்தர் அப்படிங்கிறவங்க வருவாங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர் மற்றும் திருமண உறவு மூலியமா அரசு வந்து விரிவாக்கம் வந்து படுத்துறாங்க. சரியா, அதுக்கடுத்து குமாரகுப்தர் நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து தோற்றுவிச்சிருந்திருப்பாரு. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சவர் ஓகே, அதை இடிச்சவர் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிறவர் இடிச்சிருந்திருப்பார்.
சரியா, இதையும் நோட் பண்ணிக்கணும். அடுத்து இவங்களுக்கு அடுத்தது ஸ்கந்தகுப்தர் அப்படிங்கிறவங்க வராங்க. இந்த ஸ்கந்தகுப்தர் அப்படிங்கிறவர் அந்த ஹூனர்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள 2 முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர் வந்து தொடுத்திருந்திருப்பாரு. இவர் வந்து கடைசி பேரரசர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குப்த வம்சத்திலேயே கடைசி பேரரசர்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்கந்தகுப்தரை நம்ம போடணும். அடுத்து பாலாதித்யர். பாலாதித்யர் அப்படிங்கிறவர் இந்த மிகிரகுலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கப்பம் கட்டி இருந்திருப்பாங்க. சரியா, கப்பம்னா இவர் வந்து என்னன்னா அவங்க ஹெட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இவங்க ஒரு கப்பம் வந்து கட்டிட்டு இருந்திருப்பாரு. சரியா, மிகிரகுலருக்கு வந்து கப்பம் கட்டினது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பாலாதித்யர். சரியா, இதுல இந்த குப்த வம்சத்துல. அதுக்கடுத்து விஷ்ணுகுப்தர், கடைசி அரசர் அப்படின்ட்டு சொல்லலாம். இது குப்த வம்சத்தோட கடைசி அரசர் யார்? விஷ்ணுகுப்தர். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 4வது கேள்வி போயிடலாம். இந்த கேஸ்த்ரா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது வந்து ஷேத்ரா. சரியா, நான் வந்து அதை திருத்தி நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஷேத்ரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்தர்களோட அரசில் தான் வரும். அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு நிலத்தையும் வந்து அதுக்கு தகுந்த, அதாவது அதனோட பண்போட அடிப்படையில் பிரித்து அதுக்கு ஒவ்வொரு பேர் வந்து வச்சுருந்துருப்பாங்க. இப்போ நம்ம அதை வந்து பார்த்துடலாம். இந்த ஷேத்ரா அப்படிங்கிறது எது? சாகுபடி நிலத்தை வந்து குறிக்கும். சரிங்களா, அது என்ன சாகுபடி நிலம்? வேளாண்மை செய்கிறாங்க இல்லையா, அதை வந்து குறிக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சேர் இருக்கா? சேர் எங்கே இருக்கும்? வேளாண்மை செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் நம்ம பார்த்துடலாம். கிலா அப்படிங்கிறது தரிசு நிலம். சரியா, இதை வந்து வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. இப்போ ஏதாச்சும் ஒன்று வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதை கீழே போட்டுருவோம். அப்போது கிலா அப்படின்னா தரிசு நிலம். இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வஸ்தி. வஸ்தி அப்படின்னா குடியிருப்பு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹேபிட்டல் லேண்டு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒரு ஏதாவது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா வாஸ்து பார்த்து தானே போவாங்க. இப்போ வீடு கட்டுறதா இருந்தாலும் வாஸ்து பார்த்து தான் கட்டுவாங்க. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க, இதெல்லாமே புதுசெல்லாம் கிடையாது. சரியா, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். அதுக்கடுத்து சேத்ரா அப்படிங்கிறது இப்போ தான் பார்த்தோம். சாகுபடி நிலம், அப்படி இல்லைன்னா வேளாண்மை நிலம், அப்படி இல்லைன்னா பயிரிடக்கூடிய நிலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அதாவது கல்டிவேஷன் லேண்டு. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கோபத சரகா, அப்படி இல்லைன்னா நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கபத சரகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. இது எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த மாதிரியும் வந்து கேட்கலாம். ஏன்னா ஒரு சில புக்கில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, கோபத சரகா அப்படின்னும், அப்படி இல்லைன்னா கோச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இது எந்த நிலத்தை குறிக்குது? மேய்ச்சல் நிலத்தை வந்து குறிக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கோ அப்படின்னா எதை குறிக்கும்? பசுவை குறிக்குமா? மாடை வந்து குறிக்குமா? அது என்ன பண்ணும்? புல்லை வந்து மேயுமா? இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, மேய்ச்சல் நிலம். சரிங்களா, பேஸ்டோரல் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அப்ரஹத்தா. அப்ரஹத்தா அப்படிங்கிறது காடு அப்படி இல்லைன்னா வன நிலத்தை வந்து குறிக்கும், அதாவது ஜங்கிள் அப்படி இல்லைன்னா ஃபாரஸ்ட் லேண்டை குறிக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இந்த காடு வனம் இதெல்லாம் வந்து யாராலையும் அபகரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அபகரிக்கிறது அப்ரஹத்தா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இதை வச்சு ரிலேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகேவா, அடுத்து பார்க்கலாம். 5வது கேள்வி, முதலாவது பானிபட் போர் எந்த ஆண்டு நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பானிபட் போர் அப்படிங்கிறது 1526 வந்து நடந்திருக்கும். சரியா, அப்போ இதுலயே மொத்தம் 3 பானிபட் போர்கள் அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த 3ஐயும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பானிபட் போர் அப்படிங்கிறது 1526 பார்த்தாச்சு. இது யார் யாருக்கு இடையில் நடக்குது? பாபருக்கும் இப்ராஹிம் லோடி, இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடியதா இருக்கு. பாபர் அப்படிங்கிறவர் இதுல ஜெயிக்கிறாரு, வெற்றி பெற்று முகலாய ஆட்சியை வந்து முதல்ல இந்தியாவில் வந்து நிறுவனது யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பாபர் அப்படிங்கிறத சொல்லலாம். சரியா, அதுக்கடுத்து 2ஆம் பானிபட் போர் அப்படிங்கிறது 1556, ஒரு 30 வருஷம் கழிச்சு. சரியா, 1526 இருந்து ஒரு 30 வருஷம் கழிச்சு 1556 வந்து வருது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா அக்பருக்கு இடையில நடக்குது. சரியா, அக்பருக்கும் ஹெமு அப்படிங்கிற ஒரு அரசன், அதாவது இவங்க வந்து சூரிய வம்சத்தை வந்து சேர்ந்தவர், இந்த ஹெமு அப்படிங்கிறவர், இவங்க 2 பேருக்கும் நடக்குது. இதுல அக்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்றோன்ன இந்த முகலாயர்களோட ஆட்சி அப்படிங்கிறது இந்தியாவில் வலுவடையுது. சரியா, ஆட்சியை தொடங்குனது நிறுவனதுன்னு கேட்டாங்க அப்படின்னா பாபர். வலிமை பெற்றது எதுல அப்படின்னா இந்த அக்பரோட ஆட்சி காலத்துல. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 2ஆம் பானிபட் போர் 1556. அடுத்து 3வது பானிபட் போர் அப்படிங்கிறது 1761. சரியா, இந்த 1761 ஆல்ரெடி நம்ம இந்த இயரை வந்து பார்த்தாச்சு. ஏன்னா 1756 ஒன்று பார்த்தோம், அதுக்கடுத்து 1761. ஞாபகப்படுத்தி பாருங்க எங்க பார்த்தோம் அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதாவது எப்படி வந்து நம்ம
படித்ததை வந்து மறக்காமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். இந்த 1756 இவங்க யூசப் கான் அப்படின்னு சொல்லி படிப்போம் இல்லையா, யூசப் கான் மருதநாயகம் அப்படின்ட்டு, அவர் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா 1756 மதுரையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநராக வந்து இருந்திருப்பாங்க. சரியா, இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து 1761 திருநெல்வேலி, இதில் வந்து ஆளுநராக இருந்திருப்பாரு. இதை சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இப்போ நம்ம இதுக்கு வந்துடுவோம். 3ஆம் பானிபட் போர் 1761. இது யார் யாருக்கு இடையில் நடக்குது அப்படின்னா அஹ்மத் ஷா அப்தாலி அப்படிங்கிறவங்களுக்கும் மராத்தாக்கள் வந்து ஆப்போசிட்ல இருக்காங்க. இதில் யார் வந்து வெற்றி பெறா? அஹ்மத் ஷா அப்தாலி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? வெற்றி பெறாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா மராத்தாக்களோட செல்வாக்கு அப்படிங்கிறது லைட்டாக வந்து குறைய தொடங்குது இந்தியாவில். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, ஓகே, அவ்வளோதான். இது வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து இந்த பாபரோட முக்கிய போர்கள் வந்து பார்த்துடலாம். ஒரு 4 போர் தான் இருக்கும். இதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போகலாம். ஃபர்ஸ்ட் 1526 இப்போ பார்த்தது தான் முதலாவது பானிபட் போர் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் நடக்குது. இதில் என்ன நடக்குது? இதனோட ரிசல்ட் என்ன? முகலாயர்களோட ஆட்சியை பாபர் வந்து என்ன பண்றாரு? இந்தியாவில் நிறுவுறாரு. சரியா, அதுக்கடுத்து 1527 கான்வா போர் வந்து நடக்குது. சரியா, பேட்டில் ஆஃப் கான்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு நடக்குது? பாபருக்கும் ராணா சங்கா அப்படிங்கிறவங்களுக்கும் நடக்குது. இந்த 4 போர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பாபர் வந்து வெற்றி அடைஞ்சிருவார். சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கான்வா போர்னால என்ன நடக்குது அப்படின்னா வட இந்தியாவில் அவங்களோட அரசு வந்து ஸ்ட்ராங்கா வந்து பதியுது. புரியுதா என்னன்னு? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 1528 இதுல சந்தேரி போர் அப்படிங்கிறது நடக்குது. இது யார் யாருக்கும் இடையில அப்படின்னா பாபருக்கும் மேதினி ராய் அப்படிங்கிறவங்களுக்கும் இடையில நடக்குது. இதுல ஜெயிச்சதன் மூலியமா இந்த மால்வா பகுதி இருக்கு இல்லையா, அதனோட பகுதி வந்து கரெக்டா வந்து பாதுகாத்துக்கிறார். யார் அப்படின்னா பாபர். அடுத்து 1529 காக்ரா போர் அப்படிங்கிறது நடக்குது. இது பாபருக்கும் அதுக்கடுத்து ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்கானியர்கள் வந்து இருக்காங்க. ஆப்கானியர்கள் மட்டும் இல்லாம வங்காள சுல்தான்ல இருக்கக்கூடிய ஒரு கூட்டுப்படை. சரிங்களா, இவங்க எல்லாரும் கூடயும் எதிர்த்து என்ன பண்றாரு? ஒரே ஆளா பாபர் வந்து போர் தொடுக்கிறாரு. அதுல வந்து வெற்றியும் பெறாரு. சரிங்களா, இந்த வெற்றி பெற்றது மூலியமா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிழக்கு எல்லை இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதியை வந்து என்ன பண்றாரு? வலிமையா வந்து படுத்துறாரு இந்த ஒரு போர்னால, காக்ரா போர்னால. சரிங்களா, இதெல்லாம் வந்து சிம்பிளா நான் வந்து சொல்லிட்டேன். இந்த லெவலுக்கு வந்து போதுமானது. ஏன்னா குரூப் 1 கொஸ்டினே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, இந்த காலவரிசைப்படுத்துகளை கேட்பாங்க. இல்லை இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போர் வந்து கொடுத்துட்டு யார் யார் கூட வந்து பாபர் வந்து சண்டை போட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, முதலாவது பானிபட் போர் அப்படிங்கிறது பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும். கான்வா அப்படிங்கிறது இந்த கானு ராணு. சரிங்களா, இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாபருக்கும் ராணா சங்கா அப்படிங்கிறவங்களுக்கும். சந்தேரி அப்படிங்கிறது இந்த மேதினி. சரியா, மேதினி ராய்க்கும். அதுக்கடுத்து இங்க பாபருக்கும். அதுக்கடுத்து காக்ரா அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான். சரியா, அதாவது ஆப்கானிஸ்தான் கிடையாது, ஆப்கானியர்களும் அதுக்கடுத்து வங்காள சுல்தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய படைகள். சரியா, அது கூட்டுப்படை. இவங்க கூட எல்லாம் வந்து நடக்குது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு 4 சீரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போ லைவா வந்து நான் எழுதியிருந்திருப்பேன். இதுல இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால நான் முன்னாடியே எழுதிட்டு வந்துட்டேன். இது உங்களுக்கு எது பெட்டர் அப்படின்னு சொல்லுங்க, நம்ம அதுபடி போய்க்கலாம். முன்னாடியே எழுதிட்டு வர்றது பெட்டரா இல்ல நான் அங்க லைவ்ல வந்து எழுதி சொல்றது பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம். சரியா, அடுத்து 6வது கேள்வி பாருங்க. ஆங்கில நிறுவனம் மதராசப்பட்டினத்தை கைப்பற்றியது எப்போது அப்படின்னு கேட்குறாங்க. 1639 வந்து கைப்பற்றுவாங்க. சரியா, ஆங்கிலேயர்களை பத்தி நம்ம கட்டாயம் பார்த்தாகணும். இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா 1600 இந்த காலகட்டத்தில் எலிசபெத் ராணி கிட்ட அனுமதி வந்து வாங்குறாங்க. எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா இங்க வந்து ட்ரேட் பண்றதுக்கு இந்தியாவில். சரிங்களா, அப்போ வாங்குறாங்க. ஒரு கம்பெனி உருவாகி இங்க வந்து நம்ம இந்தியாவுக்குள்ள வருது. அதுதான் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படிங்கிறது 1600 இந்த காலகட்டத்தில். சரியா, அப்போ உருவாகணும்னு அப்ப இங்க வந்து ட்ரேட் பண்றதுக்கு வராங்க. பெர்மிஷன் கேட்கறதுக்காக ஒருத்தர் வராரு. முதல் ஆங்கிலேயர் வந்து யாருன்னு கேட்பாங்க. யாரு அப்படின்னா ஹாக்கின்ஸ். சரிங்களா, வில்லியம் ஹாக்கின்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவரோட முழு பேரு. ஹாக்கின்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரை வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னா ஜஹாங்கீர் வந்து சந்திக்கிறாங்க. அவங்களோட அவைக்கு தான் வந்து வருகை தராங்க. வந்து பெர்மிஷன்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கோட்டையை வந்து கட்டுறேன், ட்ரேட் பண்றேன் அப்படின்லாம்.
அவர் ஃபர்ஸ்ட் சரின்னு சொல்லுவார், அதுக்கப்புறம் இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். அதனால அம்பாசிடர் வந்து ஒருத்தவங்களை அனுப்பிச்சு விடுவாங்க. அதாவது முதல் ஆங்கிலேய தூதகர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார? தாமஸ் ரோ வந்து அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பெர்மிஷன் அப்படிங்கிறது வாங்கிடுவார். சரியா? பெர்மிஷன் வந்து வாங்கிட்டு இங்க அடித்தளத்தை வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ 1639 பிரான்சிஸ் டே அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சென்னையை வந்து சென்னப்ப நாயக்கர்கிட்ட இருந்து லீஸ்க்கு வந்து வாங்குறாரு. சரியா? லீஸ்க்கு வந்து வாங்கி புனித ஜார்ஜ் கோட்டை அப்படிங்கிறது கட்டப்படுது. 1639 அந்த பணி அப்படிங்கிறது தொடங்குது. ஆனா கட்டி முடிக்கிறது 1644 தான் வந்து கட்டி முடிப்பாங்க. இதே புனித ஜார்ஜ் கோட்டையில தான் 1816 எஃப்டபிள்யூ எல்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை படிச்சிருந்திருப்பீங்க. சரிங்களா? இந்த எஃப்டபிள்யூ எல்லிஸ் என்ன பண்றாரு அப்படின்னா கல்லூரியை வந்து கட்டுறாரு. எப்போ? 1816 இந்த காலம். சரியா இந்த இதுதான். ஏன்னா நம்ம சோசியல் புத்தகத்தில் கொடுத்துருந்துருப்பாங்க 10th நீங்கள் படிச்சிருந்துருப்பீங்க. இதே எஃப்டபிள்யூ எல்லிஸ் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த தென்னிந்திய மொழி குடும்பம் இருக்கு இல்லையா, இந்த தென்னிந்திய மொழி குடும்பம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தோட தொடர்பு இல்லாதது. அதாவது நிறைய பேர் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க அப்படின்னா வடமொழியிலேருந்து தான் வந்து தமிழ் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது போயிருந்திருக்கும். அப்போ இதை வந்து தீர்வுபடுத்துகிற விதமாக இவர் வந்து சொல்லியிருந்துருவார். இது வந்து தனி மொழி குடும்பம். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி எல்லாமே இது ஒரு தனி மொழி குடும்பம். அந்த வடமொழியில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃப்டபிள்யூ எல்லிஸ் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்து இந்த 1700 இந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வில்லியம் கோட்டை அப்படிங்கிறது கல்கத்தாவில் வந்து கட்டப்படுது. இதுக்கு வந்து முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவங்க ஜாப் சார்லுக் அப்படிங்கிறவங்க. சரி, 1700 இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து 1668 இங்கிலாந்து மன்னராக இருக்கக்கூடிய இந்த 2ஆம் சார்லஸ் அப்படிங்கிற மன்னர் போர்த்துகீசிய ஒரு ராணியை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த ராணியை திருமணம் முடிச்சது மூலியமா வரதட்சணையா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாம்பே வந்து இவங்க கிட்ட வந்துடும். யாருக்கிட்ட? ஆங்கிலேயர்கிட்ட. அப்போ எப்படி எப்படிலாம் பாருங்க. சென்னை அப்படிங்கிறது சென்னப்ப நாயக்கர். இந்த கல்கத்தாலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் வந்து நாங்கள் வணிகம் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சில பகுதிகளெலாம் வந்து கைப்பற்றுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆதிக்கம் அப்படிங்கிறது பெருகி கல்கத்தா அப்படிங்கிறது அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுக்கடுத்து பாம்பே அப்படிங்கிறது வரதட்சணையாக வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியா? ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. 7வது, சேரர்களின் மிகவும் புகழ்பெற்ற அரசர்கள் டேஸ் எனும் அவருடைய மகன் சேரன் செங்குட்டுவன் ஆவார். இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். அவரோட பையன் தான் யாரு அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். சரிங்களா? இப்போ இவங்களை பற்றி நம்ம பார்த்துடலாம். இதெல்லாமே நம்ம 6வது புத்தகத்தில் இருக்கிறது மட்டும்தான் நான் இதில் எழுதியிருக்கேன். பின்னாட்களில் நம்ம வீடியோவில் போகும்போது பெரிய ஸ்டாண்டர்ட் இருக்கிறது போகலாம். சரியா? ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6வதுல கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பார்த்துடலாம். இப்போ சேரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த அரசன், சோழர்கள், அதுக்கடுத்து பாண்டியர்கள், இந்த மாதிரி எல்லாமே வந்து டேட்டா கொடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தலைநகரம், துறைமுகம், அவங்களோட சின்னம் அப்படிங்கிற பேசிக் டேட்டாவை வந்து பார்த்துடலாம். இந்த சேரர்களை பொறுத்த வரைக்கும் தலைநகரம் வந்து வஞ்சி அப்படின்னா கரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர்களது உறையூர், புகார். சரியா? புகார்னா இது பூம்புகார் அப்படிங்கிறது. அடுத்து பாண்டியர்களது மதுரை தான் வந்து அவங்களோட தலைநகரமாக இருந்திருக்கும். சரியா? இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் வந்து சொல்லியிருந்திருப்பேன். சேரர்களுக்கு என்னென்ன பட்ட பெயர், சோழர்களுக்கு என்னென்ன பட்ட பெயர், பாண்டியர்களுக்கு என்னென்ன பட்ட பெயர் அப்படிங்கிறது. இந்த சேரன்களுக்கு என்ன சொல்லுவாங்க? குட்டுவன், ஆதவன், சரிங்களா, இரும்புரை, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? இதெல்லாமே நான் போன வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன் யூனிட் 6ல். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே நான் சொன்னேன் அப்படின்னா டைம் ஆகிடும். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க. துறைமுக நகரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேரர்களுக்கு முசிறி, தொண்டி. சரியா? இதை துறைமுகம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஆறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடலில் கலக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து துறைமுகம், ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த முசிறி, தொண்டின்னு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா பேரியாறு அப்படிங்கிறது கடலில் கலக்கக்கூடிய இடமா இருக்குது. சரியா? அதே மாதிரி பூம்புகார், புகார் அப்படிங்கிறது காவிரி ஆறு கடலில் கலக்கக்கூடிய இடம் தான் இந்த புகார் அப்படிங்கிற துறைமுகம் வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி கொற்கைக்கு தாமிரபரணி. சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இவங்களோட சின்னம், சேரர்களுக்கு வில்லம்பு, சோழர்களுக்கு புலி, பாண்டியர்களுக்கு 2 மீன்கள், அதாவது இரட்டை மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல கொடுத்துருந்துருப்பாங்க. நம்ம மீன் சொல்லி படிச்சிருந்திருப்போம். 2 மீன்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த சேரர்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த அரசன் யாரு அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். இந்த சேரன் செங்குட்டுவன் யாருன்னு தெரியுதுங்களா? இளங்கோவடிகளோட அண்ணன் தான் இந்த சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிறவர். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கணும்.
இந்த சேரன் செங்குட்டுவனை பற்றி சொல்லணும் அப்படின்னா வட இந்திய படையெடுப்பு அப்படிங்கிறது மேற்கொண்டாரு, வெற்றியும் வந்து பெறாரு. வெற்றி பெற்றுட்டு அங்கே இமயமலை அப்படிங்கிறது இருக்கு. வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா கல்லை கொஞ்சம் வெட்டி கொண்டு வந்துடுறாரு. எதுக்கு அப்படின்னா கண்ணகி சிலையை வந்து வடிப்பதற்காக. ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த கண்ணகி கோவலன் கதை வந்து ரொம்ப பிடிச்சி போய் கண்ணகியோட அந்த செயல்லாம் வந்து ஈர்த்துட்டு அவங்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலை வடிக்கணும் அப்படின்னு சொல்லி கல்லை வந்து எடுத்துட்டு வராரு. அதனால இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்தினி தெய்வ வழிபாட்டை வந்து அறிமுகம் செஞ்சவர் யார் அப்படின்னு கேட்டாலும் சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிறவர் தான் நம்ம போடணும். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இவங்க சேரர்களே பார்த்தீங்க அப்படின்னா நாணயத்தை வெளியிட்டது சேரல் இரும்புரை அப்படிங்கிறவங்க நாணயத்தை வெளியிட்டு இருந்திருப்பாங்க. தன்னோட பேர்ல வந்து நாணயத்தை வெளியிட்டு இருந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து சோழர்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த அரசன் யார் அப்படின்னா கரிகால சோழன் வந்து சொல்லலாம். இந்த கரிகால சோழன் என்ன பண்ணுவார் அப்படின்னா சேரர், அதுக்கடுத்து பாண்டியர்கள், 11 வேளிர்கள் இவங்களை எல்லாத்தையுமே வெண்ணி அப்படிங்கிற இடத்துல வந்து தோற்கடிக்கிறார். அதை என்னன்னு இன்னொன்று சொல்லுவாங்க, வெண்ணி பரந்தலை போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான போரை வந்து குறிப்பிடலாம். இந்த கரிகால சோழன் இருக்கார் இல்லையா, இவரோட வணிக நடவடிக்கையை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா பட்டினப்பாளையம் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அதே மாதிரி இந்த புகார் நகரம் இருக்கா, பூம்புகார் அப்படிங்கிறது, இந்த பூம்புகார் நகரத்தை பற்றி எந்தெந்த நூல்கள்லாம் சொல்லும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் சொல்லும், மணிமேகலை சொல்லும். சரியா? சிலப்பதிகாரத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னா புகார் காண்டம் இருக்கு இல்லையா, அந்த புகார் காண்டத்துல இந்த பூம்புகாரை பத்தி விரிவா வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அதுக்கடுத்து பட்டினப்பாலை. சரியா? அதே பட்டினப்பாலை தான் கரிகால சோழனோட வணிக நடவடிக்கையை பத்தி சொல்லும், அவரோட போர்களை பத்தி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பட்டினப்பாலை அப்படிங்கிறது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பாரு. 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரியா? அந்த நூலும் வந்து 2ஆம் நூற்றாண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இவர் என்ன பண்றாரு அப்படின்னா காடுகள் எல்லாத்தையும் திருத்தி விளைநிலங்களா வந்து மாத்துறாரு. விளைநிலங்கள்லாம் இன்னைக்கு தேதியில இருக்கக்கூடிய அந்த பிளாட் போட்டு விற்கிறது கிடையாது. விளைநிலங்கள்லாம் விளைச்சல், அதாவது வேளாண்மை நிலங்களா வந்து மாத்துறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து கல்லணை அப்படிங்கிறது இவரால் தான் வந்து கட்டப்படுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா, ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி சோழர்கள்ல நாணயத்தை வந்து வெளியிட்டது யாரு அப்படின்னா கோச்செங்கனான் அப்படிங்கிறவர் நாணயத்தை வந்து வெளியிட்டு இருந்திருப்பாரு. சதுர வடிவிலான நாணயம். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டியர்கள்ல சிறந்த அரசன் யாரு அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செழியனை வந்து நம்ம சொல்லலாம். சரியா? பாண்டிய நெடுஞ்செழியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா சேரர், சோழர்கள், அதுக்கடுத்து ஒரு 5 வேளர்களை தலையாலங்கானம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தோற்கடிப்பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான போர். இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? மதுரை காஞ்சியோட பாட்டுடை தலைவனே இந்த பாண்டிய நெடுஞ்செழியன் தான். மதுரை காஞ்சி இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்த நாணயத்தை வந்து வெளியிட்டது பாண்டியர்கள். நாணயத்தை வெளியிட்டது யாரு அப்படின்னா முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிறவங்க நாணயத்தை வெளியிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க நாணயத்தை வெளியிட்டதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா வேத வேள்விகள் வந்து செஞ்சிருந்திருப்பாங்க. அதற்காக இந்த நாணயம் அப்படிங்கிறது வெளியிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்து இந்த பட்டினப்பாளையை பத்தி சொன்ன இல்லையா, அதுல ஒரு 2 வரி வந்து திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னா நடுவு நின்ற நன்னெஞ்சினார் அப்படிங்கிறதும், அடுத்து கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது அப்படிங்கிற ஒரு 2 வரிகள் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 8வது கேள்வி பாருங்க. குஷான வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. கடைசி அரசர் யாரு? வாசுதேவா அப்படிங்கிறவங்க தான் கடைசி அரசர். இந்த குஷானர்கள் ஒரு சிறு குறிப்பை மட்டும் பார்த்தலாம். யூச்சி பழங்குடியினை வந்து சார்ந்தவங்க தான் இந்த குஷானர்கள் அப்படிங்கிறவங்க. இந்த யூச்சி பழங்குடியினர் 5 பிரிவுகளா வந்து பிரிஞ்சிருக்காங்க. அதுல ஒரு பிரிவு தான் இந்த குஷானர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல வந்து இருக்காங்க. சரிங்களா? இவங்களோட தலைநகரம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா காபூல்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. அதுக்கடுத்து பெஷாவார் அப்படிங்கிற இடத்துல வந்து மாத்துறாங்க. கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா புருஷபுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தங்களோட தலைநகரமா வந்து மாத்துறாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து காபூல், 2வது பெஷாவர், 3வது புருஷபுரம் அப்படிங்கிறது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுல முதல் அரசர் யாரு அப்படின்னா முதலாம் காட்பிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கட்பிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புக்ல கட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று காட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. 2ஐயும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. குஷான அரச இதை வந்து தோற்றுவிச்சரும் வந்து இவரை நம்ம சொல்லலாம், முதலாம் கட்பிசஸ் அப்படிங்கிறவங்க. சரிங்களா? இதுல சிறந்த அரசரா வந்து கருதக்கூடியது கனிஷ்கர் வந்து சொல்லலாம். இவர் 4வது பௌத்த பேரவையை வந்து கூட்டி இருந்திருப்பார். சரிங்களா? இதை வந்து தலைமை தாங்கினது யாரு அப்படின்னா வசுமித்ரர் அப்படிங்கிறவரு
தலைமை வந்து தாங்கியிருந்திருப்பார். சரிங்களா? இது எந்த இடத்துல வந்து கூட்டியிருந்திருப்பாங்க அப்படின்னா குந்தலவனத்தில் வந்து கூட்டியிருந்திருப்பாங்க. சரிங்களா? குந்தலவனம் எங்கே இருக்குது? ஸ்ரீநகரில் வந்து இருக்குது. சரியா? அப்போ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பௌத்த பேரவை ஃபஸ்ட்டு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா கண்ணோசி அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். சரியா? அதே மாதிரி செகண்டு பிரயாகை அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். மூன்றாவது பாட்டாளிபுத்திரம் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கும். சரியா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்த அரசர்களோட ஆர்டர் மட்டும் பார்த்துடலாம். அவங்க இதில் வந்தது ஃபஸ்ட்டு முதலாம் கட்பிசஸ் அப்படிங்கிறவங்க, அதுக்கடுத்து இரண்டாம் கட்பிசஸ் அப்படிங்கிறவங்க வருவாங்க. அடுத்து மூன்றாவது அந்த கனிஷ்கர் அப்படிங்கிறது. இவர் தான் வந்து சிறந்த பேரரசர் அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த கனிஷ்கரோட மகன் யார் அப்படின்னா ஹிவிஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த கனிஷ்கரோட மகன் ஹிவிஸ்கர் அப்படிங்கிறவங்க. இவங்க அடுத்தது கிடையாது, அதுக்கு அடுத்தது அது கொடுத்துருப்பாங்க பாருங்க, அந்த வாசுதேவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் பார்த்தோம். இவங்க தான் வந்து என்னது கடைசி ஆட்சியாளர் இதில் குஷானர்கள். சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன் தான். ஆனால் இவங்களை பற்றி கொஷின் அப்படிங்கிறது அதிகமாக பெருசாக வந்து இருக்காது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இவங்கள பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம இவங்களை பற்றி விரிவாக வந்து பார்ப்போம். சரி, ஓகே. அடுத்து 9வது கேள்வி பாருங்கள். 6வது சீக்கிய குரு யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் சீக்கிய குருக்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 வந்து இருக்காங்க. இது வந்து அதிகமாக பெருசாக வந்து கொஷின் வந்து அதிகமாக இருக்காது. சும்மா வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் இதில் வந்து அவங்களோட முக்கிய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிட்டு வந்திருக்கேன். அது நம்ம இப்போதைக்கு பார்த்தா போதும். சரியா? ஃபஸ்ட்டு இது பாருங்கள். குருநானக் தேவ் அப்படிங்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு சீக்கிய குரு. இவங்க தான் வந்து சீக்கிய மதத்தை வந்து நிறுவனர். ஓகேவா? குரு நானக் தேவ். இதை வந்து கேட்கலாம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து 2வது பாருங்க, குரு அங்கத் தேவ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு 2வது சீக்கிய குரு. இவர் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா குர்முகி அப்படிங்கிற ஒரு எழுத்து முறையை வந்து கண்டறிஞ்சிருப்பார். அது என்ன குர்முகி எழுத்து முறை அப்படின்னா இந்த பஞ்சாபி மொழி இருக்கு இல்லையா, அந்த பஞ்சாபி மொழியோட எழுத்து வடிவத்தோட பேர் தான் இந்த குர்முகி. அந்த எழுத்து முறையை வந்து கண்டறிஞ்சவர் தான் யாரு? குரு அங்கத் தேவ் ஜி அப்படிங்கிறவங்க. சரியா? அதுக்கடுத்து 3வது குரு அமர்தாஸ் ஜி அப்படிங்கிறவங்க. இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாரு? மஞ்சு முறையை வந்து நிறுவியிருந்திருப்பாங்க. சரியா? இதுக்குள்ளெல்லாம் வந்து நம்ம டீப்பாக போக தேவையில்லை. சும்மா வந்து ஏதோ ஒன்று வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இதில் கேட்குறேன். மஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியினர் பேர் என்ன? இது நம்ம ஸ்கூல் புத்தகத்திலே நீங்கள் படிச்சிருந்திருப்பீங்க. சரிங்களா? 11th ஹிஸ்ட்ரியில் படிச்சிருந்திருப்பீங்க. மஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடியினர் வந்து சொல்லுவாங்க. அது எந்த பழங்குடியினர், அவங்க பேர் என்ன? அதை மட்டும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அடுத்து 4வது குரு ராம்தாஸ் ஜி அப்படிங்கிறவங்க. இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த பொற்கோவில் இருக்கு இல்லையா, பொற்கோவில் எங்கே இருக்குது? அமிர்தசரஸ். இந்த அமிர்தசரஸையும் நிறுவி அந்த இடத்துல பொற்கோவிலை கட்டுறதுக்கும் வந்து ஒரு காரணகர்த்தாவாக இருந்தவர் தான் இந்த குரு ராம்தாஸ் ஜி அப்படிங்கிறவங்க. அடுத்து குரு அர்ஜுன் தேவ்ஜி. இவர் தான் வந்து முதலாவது சீக்கிய தியாகி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த சீக்கிய புனித நூலாக இருக்கக்கூடிய ஆதி கிரந்தம் அப்படிங்கிறத வந்து தொகுத்து இருந்திருப்பாரு. இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? முதல் சீக்கிய தியாகி அப்படின்னாலும் இவங்க தான் யாரு? குரு அர்ஜுன் தேவ்ஜி அப்படிங்கிறவங்க. சரியா? அதுக்கடுத்து புனித நூலாக இருக்கக்கூடிய ஆதி கிரந்தம் அப்படிங்கிறத தொகுத்திருக்காரு. சரியா? அதுக்கடுத்து 6வது குரு ஹர்கோவிந்த் சாஹிப்ஜி அப்படிங்கிறது. இதில் வந்து 6வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? குரு ஹர் பகதூர்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அவங்களோட முழு நேம் வந்து இதுதான். இதை வச்சு அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? குரு ஹர்கோவிந்த் சாஹிப்ஜி அப்படிங்கிறவங்க. இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா அகால் தக்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவியிருந்திருப்பாரு. இது வந்து சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 7வது குரு ஹர்லால்ஜி அப்படிங்கிறவங்க. இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னா பிரச்சார மையத்தை வந்து அமைச்சிருந்திருப்பாரு, மருத்துவமனை வந்து பராமரிச்சிருந்திருப்பாரு. இதெல்லாமே இவரோட முக்கிய செயல்பாடாக இருக்கும். அதுக்கடுத்து 8வது குரு ஹர் கிருஷ்ணன்ஜி. இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா தன்னோட 5 வயதிலே குருவாக வந்து மாறி இருந்திருப்பார். சரிங்களா? அது ஒன்று. அதுக்கடுத்து சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட காலகட்டத்தில் அம்மை நோய் அப்படிங்கிறது பெரிதாக வந்து பரவிட்டு வந்துட்டு இருக்கும். அதில் வந்து சிறப்பாக வந்து பணியாற்றிட்டு இருந்திருப்பாரு. அந்த பணியாற்றினதுக்காக பாராட்டு பெற்றிருப்பார். யாரு? இந்த குரு ஹர் கிருஷ்ணன்ஜி அப்படிங்கிறவங்க. சரியா? அதுக்கடுத்து 9வது குரு தேக் பகதூர்ஜி. இவரோட முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து மதம் மாற்றத்துக்கு எதிராகவும்
அதுக்கடுத்து இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, மனித உரிமை. சரிங்களா, மனித உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதுக்கடுத்து இந்த கட்டாய மத மாற்றம் ஏற்படுத்துகிறாங்கள, இதெல்லாம் எதிர்த்து இதெல்லாமே நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தன்னோட உயிரையே வந்து தியாகம் பண்ணியிருந்திருப்பாரு. யார் அப்படின்னா குருதேக் பகதூர்ஜி அப்படிங்கிறவங்க. சரிங்களா, இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து 10வது குரு கோவிந்த் சிங்ஜி. இவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா 1699ல் கால்சா வந்து உருவாக்கி இருந்திருப்பார். சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னொன்னையும் வந்து அறிமுகப்படுத்துறாரு, பஞ்ச் பியாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பஞ்ச் பியாரோ அப்படின்னா, பஞ்ச் அப்படின்னா 5 அப்படின்னு அர்த்தம், பியாரோ அப்படின்னா அன்புக்குரியவங்க அப்படின்னு அர்த்தம். சரியா, 5 அன்புக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து அறிமுகப்படுத்துறாரு. சரிங்களா, இதெல்லாம் வந்து டீப்பா நம்ம உள்ளுக்குள்ள இது அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போக தேவையில்ல. இதெல்லாம் சும்மா சின்ன இன்ஃபர்மேஷனா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். மேக்ஸிமம் இதுல இருந்து கொஸ்டின் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா, நம்மளுக்கு என்னன்னா இந்த ஆர்டர் தான் முக்கியம். அதாவது ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம நெக்ஸ்ட் இதுல வந்து நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். சரியா, ஷார்ட்கட் இருந்துச்சு அப்படின்னா நான் எடுத்துட்டு வரேன், இது நம்ம ஷார்ட்கட்டா பார்த்துருவோம். சரியா, அடுத்து 10வது கேள்வி பாருங்க, பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் முதல் தொழிற்சாலையை எங்கு நிறுவினார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சூரத்தில் வந்து நிறுவியிருந்திருப்பாங்க. சரியா, பிரெஞ்சுக்காரர்களை பத்தி பார்த்துருவோமா. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறத 1664 வந்து ஏற்படுத்துறாங்க. யாருனால அப்படின்னா கால்பர்ட் அப்படிங்கிறவங்களால. சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து 1667 ஒரு 3 வருஷம் கழிச்சு சூரத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா கோட்டை வந்து கட்டுறாங்க. இது யாருனால கட்டப்படுது அப்படின்னா பிராங்காய்ஸ் காரன் அப்படிங்கிறவரால கட்டப்படுது. சரியா, பிராங்காய்ஸ் காரன் அப்படிங்கிறவங்க 1667. சரியா, அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசூலிப்பட்டினத்தில் கட்டுவாங்க 1668. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 1673 புதுச்சேரி வந்து கைப்பற்றுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த புதுச்சேரியை கைப்பற்றுறது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. இது யார் வந்து கைப்பற்றுவாங்க அப்படின்னா பிராங்காய்ஸ் மார்டின் அப்படிங்கிறவங்க வந்து புதுச்சேரியை வந்து கைப்பற்றுறாங்க. சரியா, ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவங்களோட தலைமையிடமே ஃபுல்லா வந்து அங்கதான் இருக்குது, அங்கதான் இருந்து செயல்படுறாங்க. அப்படிங்கும்போது இதை வந்து பார்த்து வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. அடுத்து கடைசியா என்ன நடக்குது அப்படின்னா இந்த கர்நாடக போர் வந்து வருது. கர்நாடிக் போர் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம யூனிட் 6 வந்து படிக்கும் போதே படிச்சிருந்திருப்போம். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் அப்படிங்கிறது 1746 1748. ரெண்டாவது கர்நாடிக் வார் அப்படிங்கிறது 1749 1754. மூன்றாவது கர்நாடிக் வார் அப்படிங்கிறது 1757 1763. சரியா, ஒரு சில இடத்துல இதுல 58 ஸ்டார்ட் ஆகி 64 வரையும் கொடுத்துருப்பாங்க, இல்ல 57 64 வரையும் கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா, நம்ம புக்ல கொடுத்துருக்கிறது இதுதான், இந்த 57 to 63 அப்படிங்கிறதே பார்த்துக்கோங்க. சரியா, ஆனா ஒரு சில இடத்துல இதையும் வந்து கொடுத்துருக்க சான்ஸ் இருக்கு. அதனால ஆப்ஷனை பார்த்து, இது ரெண்டுமே வந்து ஒரே இதுல வந்து வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரியா, அதனால பார்த்துக்கணும். அப்ப இந்த 3 கர்நாடிக் முடிவுல, அதாவது இந்த 3 கர்நாடிக் போர் முடிவுல இந்த பிரெஞ்சுக்காரர்கள் அப்படிங்கிறவங்க தங்களோட ஆதிக்கத்தை வந்து இழக்கிறாங்க. சரியா, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தலாம், த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது ஐரோப்பியர்களின் வருகை, இது எந்த வருஷம் அப்படின்ட்டு சொல்லி கேட்பாங்க. யார் ஃபர்ஸ்ட் வந்தது, யார் வந்து கடைசியா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான ஷார்ட்கட் வந்து பிடி இடிஎஃப் அப்படிங்கிறது. பி வந்து போர்த்துகீசியர்கள், டி வந்து டச்சு. சரிங்களா, இங்க பாருங்க, இங்க ஒரு டி வரும், இங்க ஒரு டி வரும், அதனால பார்த்துக்கணும். சரியா, டச்சு. மூன்றாவது பிரிட்டிஷு, நான்காவது டேனிஷு, அஞ்சாவது பிரெஞ்சு. சரியா, இது அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதனோட அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஓகேவா, அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் அப்படிங்கிறத தெரிவிங்க. அப்போ தான் நம்ம இன்னும் எப்படி இதை வந்து பெட்டராக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். 10 கொஷின் தான் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக வந்து இருக்காதிங்க. 10 கொஷின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறது சேர்த்து தான் நான் கொண்டு போகிறேன். ஆனால் எல்லாமே எடுத்துகிட்டு வரது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1/9 தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஏன்னா இப்போது ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், டைமும் வந்து அதிகமாகும், இவ்வளோ என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சரிங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே அந்த 4 இதை படித்தோம்னாலே அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே. ஸோ மற்றது எல்லாமே வந்து பார்க்க முடியாது. சரியா, அதனால தான் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துருந்துருக்கு. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இதனோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே வந்து டெலகிராம் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள் ஏதாவது தெரிவிக்கணும் அப்படின்னா டெலகிராமில் அட்மினில் வந்து நான் விசிபிளாக இருப்பேன், அங்கே வந்து உங்களோட கருத்துக்கள் வந்து தெரிவிங்க. உங்களோட கருத்துக்கள் எப்போவுமே வந்து வரவேற்கப்படுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி.